ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாரிஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம விளாட போகிற கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் 4. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கண்டிப்பாக ஐஸ்கிரீம் 5 போடுவோம். இப்போ வந்து நம்ம கோஸ்ட் மோட் விளாட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஏன் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஈஸி நார்மல் ஹார்டு ஏதாவது பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஐஸ்கிரீம் மேன் வந்து இப்போ நம்மளை கடத்திட்டு வரான். கடத்திட்டு வந்து ஒரு ஜெயிலில் அடைச்சி வச்சுருவான் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரை இவன் என்ன தான் பேசுகிறான்னு நம்ம பார்ப்போம். என்னவோ பேசுறியா, அது மட்டும் தெரியுது. ஐ கேட் த கிட்ஸ் த சப்பி லுக் அட் தெம் இன் தர் கேஜ். ஐ கேட் ஆல் த கிட்ஸ் தட் சம் க்ரீம் வில் பி மேடு. அதாவது என்ன சொல்ல வரானா, எல்லா கிட்ஸையும் கடத்திட்டு வந்து நான் அந்த கிட்ஸை வச்சு ஒரு ஐஸ்கிரீம் செய்வேன்னு சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். கோயிங் இன் ஸ்வீப்ஸ் கிட்ஸ் ரோடே ஃபுல் ஹா அப்படின்னு சொல்லி நம்மளை வச்சு கிண்டல் அடிச்சு சிரிச்சிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மக்கள், எனக்கு தெரிஞ்சு இவளுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதை வாசிக்காமல் அந்த கேக்கில், அதாவது அந்த கேஜு அந்த மாதிரி இருக்கிறத கேட்டு வச்சுட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். நான் கேஜை கரெக்டாக தான் சொன்னேன். அந்த கேனாட்டா கேஜ் என்னமோ வந்துச்சு, அது எனக்கு வாசிக்க தெரில. சரி விடுங்க, வாங்க இப்போ வந்து நம்ம அதாவது ஸ்க்ரூ, அது என்னது, இதை வந்து இப்போ எடுத்து நம்ம பூட்டை உடைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடித்து அது ஸ்க்ரூவில் ஸ்பேனர் ஃப்ரெண்ட்ஸ். அதை எடுத்து இப்போ நம்ம உடைக்கணும். உடச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உடச்சாச்சு. இப்போ நம்ம மினி மீல்ஸ் ரொம்ப அழகாக இருக்கே. ஏண்டா இந்த மினி மீல்ஸ் ரெண்டை வீட்டுக்கு அள்ளிட்டு போகலாமா? என்னடாடி என்ன ஃப்ரெண்ட்ஸ், சிரிச்ச மணிக்கே செத்து போயிட்டான். டே ஹரி, என்னடா இதுக்கு பாம்பு வச்சு விட்ட? வாடா இங்கே, சரிடா இங்கே வாடா, ரொம்ப பண்ணாம. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இவன் கோச்சிக்கிட்டியான். சரி இருக்கட்டும் ஹரி, நம்ம சமாதானம் பண்ணிடலாம். சரி வாங்க இப்போ போவோம். ரெண்ட்டுக்குள்ளே போயாச்சு. இப்போ போய் இங்கே வந்து ஒரு ஐஸ்கிரீம் கப் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கட் சீன் வருது நமக்கு. அதாவது வந்து கண்ட்ரோல் ரூம் கிட்ட போரிஸ் நிற்பான் ஃப்ரெண்ட்ஸ். இவன்கிட்ட போய் நம்ம அவனை இது பண்ணோன்னா அவன் நம்மளை சுட்டுருவான். ஆனால் இப்போ நம்ம கோஸ்ட் மோடில் இருக்கானா தெரிய மாட்டோம். இவனை வந்து ட்ரிக் பண்ணி அந்த இங்கே இடத்துல வந்து ட்ராப் பண்ணி இவனை உழுக வைக்கணும். இப்போ அதான் நம்மளோட ப்ராசஸ்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வந்து அதுக்காக வந்து ஜேவாவும் வேலை பார்க்க வேண்டியது இருக்குது, மைக்காவும் வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம இப்போ அதெல்லாம் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஜேவா தான் வேலை பார்க்கணும். இப்போ வந்து நான் தெரியாமல் சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் தான் அந்த மாதிரி பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வந்து ஜேவா மட்டும்தான் இங்கே இருக்குது. ஓகே வாங்க இப்போ வந்து நம்ம ஒரு ஐஸ்கிரீம் கப்பு நமக்கு வேணும். அந்த ஐஸ்கிரீம் கப்பை இப்போ நம்ம எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு ஸ்க்ரூ பார் எடுத்து வச்சு திறக்கணும். திறந்தால் தான் நம்மளால் வந்து அந்த டோரை திறந்தால் அதில் வந்து என்னமோ சொல்ல வந்தேனே. என்னடா அது என்னமோ சொல்ல வந்தேனே, சொல்கிறா. என்னது? அந்த ஸ்க்ரூ பார் மாதிரி ஒன்று இருக்கலாம், இதை வச்சு தான் ட்ராஃபி. என்னது ட்ராஃபியா? ஜெயிக்கிற ட்ராஃபியா? இல்லை, அது பெரிய ட்ராஃபி தான் கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருந்துச்சே தெரில ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு தான் நம்ம அந்த ஸ்க்ரூ மரக்கட்டை அடிச்சிருப்பாங்க, ஆணி. அதை வந்து நம்ம திறக்கணும். திறந்ததுக்கப்புறம் அந்த ரூட்டில் ஆணியா? யாரும் மார்க்கெட்டில் ஆணி ஒன்று பிடிச்சா? ஸ்டீலில் தான் ஆணி இருக்குது. ஸ்டீலா? ஆமாம். சோடா அப்படி சொல்லடா, மரக்கட்டை மேலே ஆணி அடிச்சிருக்காங்கன்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். இவன் ஒரு கட்டை மேலையா? மரக்கட்டை மேலே ஆணி அடிக்காமல் அப்புறம் என்னத்தடா அடிப்பாங்க? மரக்கட்டை மேலே ஆணி அடிப்பாங்க, அதெல்லாம் தெரியும். ஆனால் இந்த கேம் மரக்கட்டை மேலே ஆணி அடிக்கலையா? அப்புறம் என்னத்தடா அடிச்சிருக்காங்க? அந்த கதவு மேலே அடிச்சிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அதைத்தான் சொன்னேன். அதை வந்து இதை வச்சு தான் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். அதை வச்சு இதை வச்சு வேறு ஓப்பன் பண்ணுமா? நீ வேறுமா? எதுக்கு ஓப்பன் பண்ணணும்? இதை வச்சு அந்த வெண்ட்டை ஓப்பன் பண்ணணுமா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வெண்ட்டை ஓப்பன் பண்ணணும். இவனை வச்சு இவங்க தலைவலியாக இருக்கு. என்ன செய்வேன் இவங்கள ஃப்ரெண்ட்ஸ்? இவனை வச்சு தான் எனக்கு ஃபஸ்ட்டு தலைவலி. எனக்கு வேறு தலைவலின்னு வச்சுக்கோங்க. எனக்கு வேறு எனக்கு தலைவலி இருக்கு. இப்போ இவ்வளோ வேறு இவன் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ப்ராப்ளமுக்கு ஆகிடுச்சு அவனுக்கு. அதனால் என்னது மூக்கில் போய் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ப்ராப்ளம் ஆகிடுச்சின்னு சொல்கிறேன் தான் தெரியாமல் அப்படி சொல்லிட்டேன். அப்போ மூக்கில் ப்ராப்ளம் ஆயிடுச்சா? சரி ஹாஸ்பிட்டல் பார்ப்போம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஹரி மூக்கில் தான் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. மூக்கில் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. சொல்லுங்கள் போடு. என்ன நம்ம ஐஸ்கிரீம் பண்ண எனக்கு இனி எப்போ ட்ராப் வச்சா? பேசிக்கிட்டே ட்ராப் வச்சிட்டியா? இதை வைக்கிறதுக்கு என் முன்னேறா போகுது. பேசிக்கிட்டே நமக்கு தெரியாமல் ட்ராப். இப்போது ஸ்டெப்லேட்டரை போட்டுட்டு மேலே ஏறினால் வென்ட்டில் இருக்கும் 2 ஸ்க்ரூவை
அப்படியே அத்து போட்டுறணும். அக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், திறக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் இப்படி தான் எதாவது சொல்லிக்கிட்டு ஆமாம், ஸ்க்ரூவை பாதி தரன்ட்டு சரி முக்கால்வாசி தரன்ட்டு நீ ஸ்க்ரூ அப்படியே ட்ரக்குன்னு இழுத்து அத்து போட்டு விடலையே. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரம் ஐஸ்கிரீம் மண்டே இப்போ படுத்துட்டு தான் கிடந்திருப்பான் கீழே. இவ்வளோ ஆனால் சிரிச்சபடி கொஞ்ச நேரம் இல்லைம்மா, 30 செகண்ட் முடிஞ்சா வெஞ்சு அடியில் போயிட்டே மாடியும். இப்போ 1 நிமிஷம் கிடையாதா? இல்லை 1 நிமிஷம் இல்லை, அது ட்ராப் வச்சா கன்னை வச்சு விட்டது 1 நிமிஷம் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நான் கதவையும் திறக்கணுன்ட்டு சொன்னது இது ஃப்ரெண்ட்ஸ். இது பேர் என்னது? க்ரோபால்ட். க்ரோபாட்டஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கதை திறக்கணும். நான் தப்பாக சொல்லிட்டேன். இதை அதுக்கு அதை இதுக்குன்னு நினச்சிட்டேன். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அந்த ட்ராஃபி வச்சு அதை திறக்கணும். ஸ்க்ரோபாட்டை வச்சு இதை திறக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரோபாட்டில் க்ரோபால். க்ரோபால் வச்சு இதை திறக்கணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மினிமல்ஸ் இவ்வளோ நேரம் உள்ளே யார் தான்? நான் ஒன்றும் போடல, மினிமல்ஸ் வரும்போது கரெக்டாக எனக்கு தும்மல் வருது. ஒரு வேளை பெப்பரை போட்டிருப்பேன் நான் மூஞ்சில், தும்மல் வந்துச்சு. இவ்வளோ சிரிச்ச படிக்க செத்து போயிருக்கான் அந்த மினிமல்ஸ் மாதிரியே. எல்லா மினிமல்ஸும் ஒரே மாதிரி இருக்குது. ஐஸ்கிரீம் மண்டேனும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தான். ஒன்று மட்டும் புரியல, இவங்க மட்டும் என் நாய் மாதிரி வாயத்திரண்டு நாக்கு வெளியே போட்டே இருக்காங்க. ஒருவா நாக்கள் எதுவும் இருக்குமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு 2 வீட்டு கழிட்டு போகணுமே தோணுது. ஆனால் வீட்டை 2 ஆக்கிடுங்கன்னு தான் பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு பிங்க் கலர் ஐஸ்கிரீம் கிடச்சிருக்கு. இதை வச்சு தான் நம்ம சுவிங்கம் எடுக்கணும். இதை வச்சு எழுதி 3 ஐஸ்கிரீம் தேவை. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் எடுத்தால் மட்டும் தான் இதை பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொல்லிட்டு லேடரை இழுத்துட்டு போயிடலாம். எனக்கு வேறு வாய் வளருது. ஓகே, இந்த லேடர் எடுத்துட்டு இப்போ நம்ம இங்கே உள்ளே அங்கிட்டு போகணும். இது வேறு நம்ம கரேஜ் இந்த இடம் தான். இதுக்கப்புறம் நம்ம இந்த பக்கம் உள்ளே போகிறது தான் ஃபேக்ட்ரி. இதை பற்றி பார்த்தா வெளியே தெரியுது. வெளியே பார்த்தா சரியாக தெரில நமக்கு. இந்த சாப்டரில் வெளியே காமிக்க மாட்டாங்க போல், நமக்கு லாஸ்ட் சாப்டரில் தான் வெளியே காமிப்பாங்க. தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வெளியில். ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா அந்த கரேஜோட டபுள் மடங்கு பெருசாக இருக்கும். அங்கே எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு இடமே இதுவே பெருசாக இருக்குன்னு. இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே குட்டியாக இருக்கும், அப்புறம் உள்ளே போக பெருசாக இருக்கும், அப்புறம் இங்கே குட்டியாகும். அப்படியே பெருசு குட்டி அப்போ பெருசாகவே இருக்கும் ரொம்ப இந்த இடமே ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த ஐஸ்கிரீம் இந்த சாப்டர்ஸை பொறுத்தவரை 8 சாப்டர்ஸும் ஒரே ஒரு ஃபேக்ட்ரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே தான் நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கோம். ஆனால் 8ல் தான் நம்ம கண்டிப்பாக எஸ்கேப்பே ஆகுவோம். உனக்கு மெல்ல பிடிச்சிச்சா என்ன? எல்லா சாப்டரும் ஃபேக்ட்ரின்றியே. 1 2 3 தானே ஃபேக்ட்ரியே கிடையாது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 1 2 3 வந்து ஃபேக்ட்ரி கிடையாது. மற்ற எல்லா சாப்டரும் நமக்கு ஃபேக்ட்ரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரே ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ள எல்லா சாப்டர் இல்லை 4 சாப்டர் ஃப்ரெண்ட்ஸ். இவன் காமெடி பண்ணுற சரியான கிரிஞ்சு பண்ணுறான், கிரிஞ்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், விடுங்க, நம்மளை திட்டுறான், விட்ருவோம். இன்னும் மினி மீல்ஸ் நடந்து வந்துச்சு. கூட்டுற மினி மீல்ஸ் ரொம்ப பொறுப்பாக வந்துச்சு. அதை யாராவது பார்த்துருந்தீங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, அது வாக்கிய ரொம்ப மொல்லமாக இருக்குது. அடுத்தது இங்கே ஏதாவது இருக்கா? அங்கே ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இங்கே செக் பண்ணிட்டு போய் பார்ப்போம். இங்கே இல்லை. இங்கே எல்லோ கலர் ஐஸ்கிரீம் கிடைக்கும். இதுக்குள்ளே இருக்குது, கப் ஐஸ்குள்ளே இருக்குது. ஓகே, இந்த ஐஸ்கிரீம் எப்படி இருக்கும் இங்கே இருக்கட்டும். மற்ற ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வச்சுட்டு அப்புறம் இந்த ஐஸ்கிரீம் எடுத்துப்போம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு க்ரீன் கலர் ஐஸ்கிரீம் இருக்குது. அதை நாங்கள் வர வழியிலே பார்த்துட்டோம். நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ நம்ம அங்கே ஐஸ்கிரீம் பார்த்து வரும்போது சைடில் மினிமல்ஸ் புதஞ்சிட்டு இருந்துச்சு. ஒரு வேளை பேட்ரி வெடிச்சிருச்சா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குற ஒரு சில மினிமல்ஸ் வந்து இப்போ தான் திடீர்னு அதுங்களே மண்டையை தொங்க போட்டு புகஞ்சிக்குதுங்க. ஏன்னு தெரில. அது எல்லா மினிமல்ஸ் இந்த ஒரு மினிமல்ஸ் மட்டும் தான் இப்படி பண்ணுது. ஒரு வேளை ரிப்பேர் ஆகுமா? ரெசார்ட் நம்ம பண்ணுவோம். நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் கப்பேஸ் வாங்கிட்டு போய் அந்த மினிமல்ஸ் ஒரு மாதிரி இருக்கிற அதை சரி பண்ணுற சொல்லுவோமா? அப்படி சொன்னோன்னு வச்சுக்கோவே, கப்பைஸ் படையை நம்ம 2 பேரையும் பிடிச்சி ஃபூடு ஊதி படுக்க வச்சிருவான்டா. நான் உடனே தள்ளி விட்டுருவேன், ஓடி போயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் ஹரியை முதல்ல என் முன்னாடி வச்சு தான் கூப்பிட்டு போகணும். கப்பைஸ் பண்ணிட்டு கூப்பிட்டு போய் கொடுத்தோடனே கப்பைஸ் உடைய ஃபூடு ஊதி எங்கள் 2 பேரையும் ஐஸ் ஆக்கி விட்டுருவான். நான் முதல்ல கன் எடுத்துகிட்டு போயிடுவேன். பண்ணை எடுத்துகிட்டு போகிறக்குள்ளே ஒரு ஐஸ் ஆக்கிடுவான்டா பண்ணி. வயசாக்கக்குள்ளே நான் சுட்டுருவேன். ஓடி பிரிக்கிறவருக்குள்ளேயும் பிடிச்சி பார்த்தீங்கன்னா க்ரீன் கிளாஸ்க்கு பற்றி இங்கே என்ட்ரன்ஸில் கீழே நீங்கள் வரமே பார்த்துட்டு அதனால் அதையும் எடுத்துக்கலாம். இப்போ அதே வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ நான் இடத்துலையே உங்களுக்கு கிடைக்காது. இந்த நம்ம எந்தெந்த ஐஸ்கிரீம் எங்கே எடுத்தோமோ அந்த இடத்துல சுற்றி ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லோ ஐஸ்கிரீம் இங்கேனா இந்த இடத்து ஃபுல்லாக பார்த்தீங்களா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் புகஞ்சிக்கிச்சு. நான் தான் சொன்னேன் இல்லை. இதோட ஐடி கார்டு நமக்கு இப்போ தேவை ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஐடி கார்டை நம்ம எடுத்துக்குவோம். நம்பர் ஐடி 1542 அப்படின்னு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கரில் போய் போட்டோன்னு வந்துடும். பார்த்தீங்கன்னா முதல் லாக்கர்லேயே போட்டால் வந்துருச்சு நீங்கள் நினைக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிக்கு எல்லா லாக்கரையும் நான் செக் பண்ணோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் கட் பண்ணிட்டோம் அதை. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் ஃபஸ்ட்டு
இந்த பட்டனை அழுத்தினா உள்ளே இருக்கிற அந்த கேண்டி பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டிக்கி கம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஒட்டுற கம்மு அது கேண்டி மாதிரி இருக்கும். அதை போய் எடுக்க மறந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துக்கலாம் சூப்பர் ஸ்டிக்கி கம். பார்த்தீங்கன்னா இப்போ இதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போரிஸ் இருக்கிற இடத்துல போய் போட்டுடலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பொருள் எடுத்தாச்சு. இன்னும் கன் மட்டும் எடுக்கணும். நம்ம அந்த கன் எடுக்கிறது பெரிய ப்ராசஸ். அந்த பெரிய ப்ராசஸ் நம்ம பண்ண ஈஸியாக பண்ணிட்டோம். அது எப்படி ஈஸியாக பண்ணுறதுங்கிறது நீங்கள் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சிலிண்டர் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் எங்கேயாவது இருக்கும், அதை தேடி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த பிளாங்கை போட்டு என்ன பண்ணுங்கிறத ஜெய்சி சொல்லுவா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பிளாங்கை நம்ம போட்டோன்னே இது ரிமூவ் இப்போ வந்து இதை உடச்சி இந்த சிலிண்டரை வந்து நம்ம கீழே போட்டுக்கலாம். போட்டுட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் லோடிங் ஆகுது. போட்டு வந்து நம்ம வந்து இந்த பைக்கை வந்து தேடணும். அதாவது என்ன சொல்ல, போட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பைக்குங்கிற மாதிரி உளறிக்கிட்டே இருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பக்கம் போவோம். இந்த பக்கம் கூடி போய் இப்போ வந்து இந்த கோடு இருக்கா, அந்த கோடு போடணும் இந்த ரூமில். இது வந்து நாங்கள் ரொம்ப தேடி அலைஞ்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தேடி அலைஞ்சி முடியல, அதான் நாங்கள் ஆன்லைன்லேயே கோடை போட்டாச்சு. அது ஆன்லைனில் நம்ம ஆட் பண்ணணும், நம்ம வாட்ச் ஆட் பண்ணோம். வாட்ச் ஆட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ், அதான் ஆன்லைன்னு சொன்னேன். இவ்வளோ ஈஸியாக அப்புறம் இவ்வளோ சீக்கிரமே முடிச்சிட்டேன்னு கேட்பீங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்தோம். ஆனால் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் அடுத்தலாம் போகிற வழி கண்டிப்பாக கட் பண்ணாமல் எங்களால் முடிஞ்ச அளவு போடுறோம். வீடியோ அப்படி எவ்வளோ நேரம் போச்சு நீங்கள் கேட்பீங்க. இப்போ சொன்னேன் சரியாக இவ்வளோ பேசுனேன் சரியாக கேட்காது உங்களுக்கு, டக்குன்னு பேசிட்டு நடுவில். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 41 நிமிஷம் ஆயிடுச்சு வேலை முடிக்கிறக்கே. பார்த்தீங்கன்னா விளம்பரத்தை கட் பண்ணி இந்த ரொம்ப தூரம் போயிட்டு வரதை கட் பண்ணி கண்டிப்பாக 38 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 39 மினிட்ஸ் ஆச்சு. விளம்பரம் இப்போ வந்து நம்ம கார்பெட்டை வச்சுருவோம். கார்பெட்டை வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போரிஸை வந்து ட்ரிக் பண்ணி இதில் உழுவ வைக்கணும். இப்போ அதான் கன் எடுத்துகிட்டு போவோம் ஃப்ரெண்ட். ட்ரிக்குன்னு என்னது உனக்கு? ட்ரிக்குன்னு ஆனால் மேஜிக்காக உனக்கு ட்ரிக்குன்னு இருக்கா அப்போலேருந்து ட்ரிக் பண்ணி அதான் இப்போ உன்னை ஷூட் பண்ணோன்னே நம்ம தக்கற வருவான். இப்போ வந்து அந்நியாரம் வந்து அவன் விழுந்துருவான் ஃப்ரெண்ட்ஸ். விழுந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அவன். எப்படி அந்த மலை கீழே தள்ளி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இவரோட ஐஸ்கிரீம் வெயிட்டில் ஒரு அப்டேட் பண்ணி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா? அது என்னங்க நம்ம ஐஸ்கிரீம் வெயிட்லேயே பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ்கிரீம் 6லேயே இதே மாதிரி ஒருத்தி அப்டேட் பண்ணி வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கண்டிப்பாக ஐஸ்கிரீம் போய் முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் 6 விளையாடும் போது அவளை பற்றி சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இங்கே மலை மாடு முடிஞ்சு சந்தோஷப்பட முடியாது. ஐஸ்கிரீம் ஒரு மலை மாடு ஐஸ்கிரீம் 6 ஜூஸ் குடிக்கிற மலை மாடு இருக்கும். அது கெமிக்கல் ஜூஸை குடிக்கும். எப்படா உயிராக தெரியாது. ரோபோட் தான். லாஸ்ட்டில் ஒரு புல்லட் இருக்கான நான் ஆசைக்கு ஐஸ்கிரீம் பண்ணி என்ன போட்டு தெரியல. இங்கே இன்னும் படுத்துட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இதை தள்ளி விட்டே ஏன் டக்குன்னு மேலே விட்டுட்டே போடு பட்டெக்ஸ்லேயே வாடி. என்ன பரநாட்டியம் ஆடுறியா? என்ன ஃப்ரெண்ட்ஸ் பொழத்தை படிக்க விழுதுட்டா? ஒரு வேலை இருக்குமா? ஏன் ஒருத்தேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பொழத்துக்கிட்டே விழுதுட்டியா? சரி விடுங்க. மயக்கத்தில் வந்துட்டியா போல? எனக்கு மயக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், லூஸ் பை அப்படி தான் விழுந்துருக்கான். சரி வாங்க இப்போ நம்ம போகலாம். இப்போ எங்கே போவோம் பார்த்தீங்கன்னா போரிஸ் மேன் இன்னும் கண்ட்ரோல் ரூம்குள்ளே போகிறோம். இப்போ நம்ம கால் பண்ணி நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட போகணும். ஏன் கால் பண்ண போனவன்? ஏம்மா நீ இன்னமும் ஐஸ்கிரீம் ஃபை மாதிரி பேசிகிட்டு இருக்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ் வேற என்னமோ. பார்த்தீங்கன்னா அவளுக்கு கொஞ்சம் இருமல் வந்துருச்சு, ஆனால் அங்கிட்டு போயிட்டா. பார்த்தீங்கன்னா கடைசி இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லா மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ளே ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும். அதை இப்போ அழுத்தணும்னா நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிடுவாங்க. அதாவது அவங்க பண்ண மாட்டாங்க, அவங்க நின்று அந்த ஜெயிலில் அவங்க இருக்கிற அந்த ஜெயில் பார்த்தீங்கன்னா கேட் ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடும். பார்த்தீங்கன்னா எல்லாம் சந்தோஷமாக நினச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா ராடு வந்துட்டான். பார்த்தீங்கன்னா பயத்தில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பைப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லோரும் போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா பைப்புக்குள்ளே போயிட்டு அவங்க வெளியே போயிட்டாங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் நான் ராடு என்ன சொல்கிறேன் பாருங்கள், எல்லாம் மிஸ் ஆகிட்டாங்க. எல்லா கிட்ஸும் வந்து கிரேசி. பார்த்தீங்கன்னா எல்லா ரன்வேலேருந்து டக்குன்னு கீழே குதிச்சிட்டாங்க. ஆனால் டியூப்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே என் ஃபேக்ட்ரிக்குள்ளே தான் இந்த டியூப் ஃபுல்லாக கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் இவங்களும் இந்த எல்லாமே ஃபேக்ட்ரிக்குள்ளே தான் போயிருக்காங்க. அடுத்து கண்டிப்பாக என் ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் இவங்க கண்டிப்பாக நான் பிடிப்பேன்னு சொல்கிறான். பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஃபைல நம்ம ஃபேக்ட்ரிக்குள்ளே தான் இருப்போம் எல்லோரும். அப்புறம் 6 அப்புறம் 7 3லேருந்து 3 வேறு காப்பாற்றிடும். அப்புறம் 8ல் பார்த்தீங்கன்னா வேறு நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் 8 வரை இந்த சாப்டர்ஸ்லாம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட்டு 5 போடலாம், நெக்ஸ்ட்டு 6 விளாட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வரும். பை பை ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ். பை.